தனுஷ் நயன்தாரா வழக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதியின் திருமண ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடேல் என்ற பெயரில் கடந்த ஆண்டு நவம்பரில் நெட்ஃபிளிக்ஸில் OTT தளத்தில் வெளியானது. முன்னதாக இந்த ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது அதில் நானும் ரவுடிதான் படத்தின் 3 நிமிட படப்பிடிப்பு காட்சிகள் இருந்தது. இதற்கு அப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் ரூபாய் 10 கோடி கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதன் பின்பு தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் அனுமதியின்றி நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு தள காட்சிகளை பயன்படுத்தியதாக நயன்தாராவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவில் எதிர் மனுதாரராக நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஆகியோரை சேர்த்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததோடு எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதையடுத்து நடந்த விசாரணையில் எதிர் மனுதாரர்களின் பதிலுக்கு தனுஷ் தரப்பு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இதனிடையே தனுஷ் ஒண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்து வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.